ஹாய் வாங்க செம்ம டேஸ்ட் அண்ட் சூப்பர் ஹெல்தியான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொள்ளுப்பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா சுத்தம் பண்ண 1.5 டம்ளர் அளவு கொள்ளை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு மூடிக்கோங்க. 5லேருந்து 6 விசில் கொள்ளு நல்லா வேகிற அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாதான் சூப்பராக இருக்கும். முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சின்ன சைஸ் புளி போட்டு ஆற வச்சுருங்க. அப்படியே இதை கொள்ளும் நல்லா வெந்து வந்துருச்சு. கொள்ளையும் நல்லா ஆற வச்சுருங்க. ரெண்டுமே நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொள்ளும் நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் ஒன்றா ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிறது கிடையாது, லைட்டாக குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். திரும்ப ஒரு கடாய் சூட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான கொள்ளுப்பருப்பு குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.